நாட்கள் அனல் பறந்த தேர்தல் பரப்புரை தற்போது ஓய்ந்திருக்கிறது. இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அனல் பறந்த தேர்தல் பரப்புரைக்கான நேரம் முடிவடைந்திருக்கிறது. 5,73,43,291 வாக்காளர்களை கொண்ட தமிழகத்தில் நாளை மறுநாள் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு இடங்களில் தலைவர்களும் வேட்பாளர்களும் பரப்புரையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த பரப்புரைக்கான நேரம் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. வாக்குப்பதிவுக்கான நேரம் நிறைவடைவது நாளை மறுநாள் மாலை 6 மணி. அதிலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன்னதாக பரப்புரை முடிவடைய வேண்டும் என்பது விதி. 3,580 ஆண்களும் 442 பெண்களும் மூன்றாம் பாலினத்தைச் சேர்ந்த ஒருவரும் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கும் நிலையில் கடந்த 37 நாட்களாக தமிழகத்தில் அனல் பறந்து வந்த தேர்தல் பரப்புரைக்கான நேரம் தற்போது முடிவடைந்திருக்கிறது. ஆரம்பம் முதலே புதிய தலைமுறை செய்தியாளர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து தகவல்களை வழங்கி வந்த வண்ணம் இருந்தார்கள். இன்று இறுதிக்கட்ட பரப்புரையின் போதும் பல்வேறு பகுதிகளிலிருந்து களத்தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். விருதுநகர், மதுரை, சென்னை, விழுப்புரம், சிவகங்கை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் களத்தகவல்களை நம்முடைய செய்தியாளர்கள் உடனுக்குடன் தந்த வண்ணம் இருக்கிறார்கள். நாளை மறுநாள் 23ஆம் தேதி காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை தமிழகத்தில் வாக்குப்பதிவானது தொடங்கி நடைபெற இருக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் செய்தியாளர் ஸ்டாலின் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், தற்போது பரப்புரைக்கான நேரம் ஓய்ந்திருக்கிறது. என்னென்ன விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன? வேதவழி, 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நேரம் சரியாக மாலை 6 மணியுடன் முடிவுற்றுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் இந்த பரப்புரை தற்போது ஓய்ந்திருக்கிறது. தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கடந்த 38 நாட்களாக பம்பரமாக சுழன்று தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை மண்டலம் வாரியாக, மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக மேற்கொண்ட நிலையில் தற்போது இந்த பரப்புரை முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த மாலை 6 மணி முதல் நாளை மறுதினம் காலை 7 மணி வரை பார்த்தோம் அப்படின்னா சைலண்ட் பீரியட்னு சொல்லி தேர்தல் ஆணையம் குறிப்பிடுறாங்க. இந்த சைலண்ட் பீரியடை பொறுத்த வரைக்கும் எந்த வகையிலும் எந்த வாக்காளர்களையும் தேர்தல் சார்ந்த விஷயங்களுக்காக அணுகக்கூடாது என்ற ஒரு விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தால் வகுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் உடனடியாக அந்தந்த தொகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விடுதிகளாகட்டும், திருமண மண்டபங்களாகட்டும் இருக்கக்கூடிய நபர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள். அதே போல எந்த விதமான பரப்புரையிலும் இந்த சைலண்ட் பீரியட் இந்த காலகட்டத்தில் தேர்தல் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது என்ற ஒரு விதியை தேர்தல் ஆணையம் வகித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை நிச்சயமாக தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு உத்தரவை தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தேர்தல் பரப்புரை சரியாக மாலை 7 மணிக்கு மாலை 6 மணி அளவில் முடிவடைந்திருக்கிறது. காலை ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்குப்பதிவானது மாலை 6 மணி வரை அதற்கான நேரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் தமிழக வாக்காளர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 75,000 வாக்குச்சாவடிகள் கிட்டத்தட்ட 5.73 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய இருக்கிறார்கள். கடந்த மார்ச் 15ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. மார்ச் 30ஆம் தேதி தேர்தலுக்கான அந்த வேட்புமனு தொடங்கியதிலிருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த வேட்புமனு தாக்கல் முடிவுற்று ஏப்ரல் 9ஆம் தேதி வேட்புமனு மீதான பரிசீலனை முடிவடைந்து கிட்டத்தட்ட 4,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தமிழக அரசியல் இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நிலையில் கடந்த 38 நாட்களாக அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், சுயேட்சை வேட்பாளர்கள் என அனைவரும் தங்களுடைய தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இந்த பிரச்சாரம் முடிவிட்டிருக்கிறது. மொத்தமாக தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக 75,064 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அங்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு செல்வதற்கான பணி, அதே போல 295 துணை ராணுவ படை கம்பெனிகளும் இருக்கின்றன. அதற்கான பணிகள்லாம் எப்போது தொடங்க உள்ளது ஸ்டாலின்?
வேதவழி நாளை காலை முதல் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு நீங்க குறிப்பிட்டபடி கிட்டத்தட்ட 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணியை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். தேர்தல் அலுவலர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் தேர்தல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அதற்கான பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாக்குச்சாவடிகளில் எத்தனை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பொருத்தப்பட வேண்டும், அதே போல வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ட்ரோல் யூனிட் இருக்கும். அந்த தொகுதி சார்ந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரியாக வந்து சேர்ந்திருக்கிறவா, அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டுள்ளன, கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் பொருத்தப்பட்டுள்ளனவா உள்ளிட்ட அந்த பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். நாளை காலை முதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதற்கான பணிகளை தேர்தல் ஆணையம் ஈடுபட உள்ளது. நாளை இரவுக்குள், அதாவது நாளை மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். அதே போல துணை ராணுவ படையை பொறுத்த வரைக்கும் சுமார் 300 துணை ராணுவ படையினர், கம்பெனியை சேர்ந்த துணை ராணுவ படையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுறாங்க. அதே போல காவல்துறையினரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய நிலையில் அவர்களும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு நாளை மாலையே சென்று சேர வேண்டும். அதற்கான பணிகளை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் மிக தீவிரமாக நாளை காலை முதல் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தபால் வாக்குப்பதிவும் சில நாட்களுக்கு முன்னதாகவே தொடங்கியது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுறவங்க 40% அதிகமான பாதிப்பு கொண்ட மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என்று அது தொடர்பான பணிகள் தற்போது எந்த நிலையில் இருக்கின்றன? தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 நாட்களாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு தங்களுடைய வாக்குகளை அரசு ஊழியர்கள், தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்கள் தங்களுடைய தபால் வாக்குகள், அதே போல பத்திரிகையாளர்களுக்கு உட்பட தபால் வாக்குகள் பல்வேறு தொகுதிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கடந்த 3 நாட்களாக அந்த பணிகள் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வருகின்றன. தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை குறிப்பிட வேண்டும். அதாவது மே 4ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கை, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக காலை 8 மணிக்கு அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அந்த தொடங்கும். அதற்கு முன்னதாக வரை அந்த தபால் வாக்குகள் அந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்படும். இது போன்ற பல்வேறு விதமான விதிமுறைகள் தேர்தல் ஆணையத்தால் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளன. அந்த அடிப்படையில தபால் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் முதியவர்கள், அரசு அலுவலர்கள், அதே போல தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய பிற அலுவலர்கள் என அனைவருக்குமே தபால் வாக்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதற்கான அந்த நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக கடந்த சில நாட்கள் நடைபெற்று வந்த நிலையில் தபால் வாக்குகளை பெறக்கூடிய அந்த பணிகளையும் அந்தந்த தொகுதியை சார்ந்த தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கான பணிகளும் மற்றொரு வடிவமாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் பரப்புரை தற்போது ஓய்ந்திருக்கிறது. பிற தொகுதிகளைச் சேர்ந்தவர்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடாது, அனைவரும் வெளியேற வேண்டும். காவல்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. பரப்புரை செய்யக்கூடாது, பொதுக்கூட்டங்களை நடத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட. ஒருவேளை யாரேனும் மீறினால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து எடுப்பாங்க ஸ்டாலின்? தேர்தல் ஆணைய விதிகளை மீறும் பட்சத்துல அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீதும் அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் மீதும் பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்க உள்ளது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த தனிப்பட்ட நபர்கள் தேர்தல் விதிகளை மீறினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம், இல்லை அல்லது இரண்டுமே சேர்த்து அவர்களுக்கான தண்டனையாக விதிக்கப்படும். அது அந்தந்த குற்றங்களுக்கு ஏற்ப அந்த தண்டனை விவரங்களை தேர்தல் ஆணையம் வகுக்கும். அந்த அடிப்படையில ஒவ்வொரு தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியை சாராதவர் உடனடியாக அந்த தொகுதியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். காவல்துறையினர் உடனடியாக அந்த விடுதிகளாகட்டும், திருமண மண்டபங்கள், அதே போல அங்கு வாடகைக்கு வசிப்பவர்கள் என அனைவருமே உடனடியாக வெளியேற்றப்பட வேண்டும் என்ற விதிகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. அந்த தண்டனை விவரங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் விதிகளை மீறும் பட்சத்தில், அதே போல பரப்புரை, ஒருவேளை தேர்தல் பரப்புரையில தொடர்ச்சியாக மறைமுகமாக ஈடுபட்டாலே இது போன்ற தண்டனைகள் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் உள்ளிட்ட பல்வேறு தண்டனைகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. நேரடியாக செல்பவர்களுக்கு இது மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் அமல்ல இருக்கும்? அதாவது தற்போதைய நிலையில பார்த்தோம் அப்படின்னா சமூக வலைதளங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எக்காரணம் கொண்டும் தேர்தல் சார்ந்த அந்த பரப்புரை விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதாவது இது நபர்களுக்கு மட்டுமல்ல, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு கூட இது போன்ற தேர்தல் விதிகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. அதாவது பரப்புரை சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், இதற்கு முன்பு நடந்த பரப்புரைகளை ஒளிபரப்பக்கூடாது. அதே போல சமூக வலைதளங்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாமே தவிர அது சார்ந்த விஷயங்களை மேலும் பரப்பக்கூடாது என்ற ஒரு விதிகளை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கிறது. ஆனால் இதில் சிக்கல் என்னவென்றால் சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வாறு போட்டால் கூட அது சார்ந்த புகார்களை தேர்தல் ஆணையத்திற்கு முறையாக அனுப்ப வேண்டும். அவ்வாறு புகார்கள் அனுப்பினால் மட்டுமே அது சார்ந்த விஷயங்கள்ல தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற ஒரு பல்வேறு
நடைமுறை சிக்கல்கள் உள்ளது. அதனால் சமூக வலைதளங்களை பயன்படுத்துபவர்கள் நிச்சயமாக இது போன்ற பரப்புரைகளில் இந்த சைலண்ட் பீரியட் போன்ற அந்த காலகட்டத்தில் வந்து ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறது. ஒருவேளை குறிப்பிட்ட நபர்களோ அல்லது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களோ சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்புரையில் ஈடுபட்டால் அது சார்ந்த புகார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்படும் பட்சத்தில் அது சார்ந்த அந்த மேற்கொண்டு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. புகார் கொடுப்பதற்கான வரைமுறைகளாக என்னென்ன வைத்திருக்கிறார்கள்? ஏதேனும் மக்களோ அல்லது கட்சி சார்ந்தவர்களோ புகார் கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி தேர்தல் ஆணையத்தை அணுகுவது? வேதவழி, அதாவது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல தேர்தல் ஆணையத்துக்கென ஒரு மொபைல் ஆப், அந்த அப்ளிகேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் மூலமாக புகார்கள் கொடுப்பதற்கான அந்த சூழல் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் மின்னஞ்சலாகவோ அல்லது கடிதமாகவோ அல்லது அந்த மொபைல் ஆப் மூலமாகவோ தங்களுடைய புகார்களை பதிவு செய்தால் அதனை அந்த புகார்களை பெற்று மேற்கொண்டு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும். ஒருவேளை இங்கு இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அதை தாண்டி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றால் அதன் உடனடியாக இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புவார்கள். அந்த மின்னஞ்சல் ஒவ்வொரு மின்னஞ்சல் ஆகட்டும், அதே போல புகார்கள் ஆகட்டும், புகார் சார்ந்த கடிதங்கள் ஆகட்டும், அனைத்துமே இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் அதுக்கான நடவடிக்கைகளை இங்க இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி மேற்கொண்டு வருகிறார். அதே போல மாவட்ட தலைமை தேர்தல் அதிகாரி மூலமாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கும் அது சார்ந்த விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் அந்த புகார்கள் பெறப்பட்டு அந்த புகார்கள் உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் தான் அது மேற்கொண்ட நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு நாளன்று வாக்குப்பதிவு நிறைவடையும் நாளை மறுநாளுடைய மாலை 6 மணியிலிருந்து 48 மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரப்புரை அனைத்தும் ஓய்ந்திருக்கிறது. யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்ற விதிமுறைகளையும் தேர்தல் ஆணையம் விதித்திருக்கிறது. இதை எதற்காக கொண்டு வந்தார்கள்? அதனை விளக்க முடியுமா? வேதவழி, அதாவது வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த முடிவை எடுப்பதற்கு அவர்களுக்கு குறைந்தபட்சம் இது போன்ற ஒரு அமைதியான ஒரு சூழல் தேவை. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாக்காளர்களும் தங்களுடைய முடிவை எடுப்பதற்கான அந்த சூழலை உருவாக்கும் வகையில் தான் தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த வாக்கு பதிவு நாளன்று அதற்கு முன்னதாக ஒரு நாள் அந்த அமைதியான ஒரு நாளாக அறிவிக்கப்பட்டு அதற்கு முன்னதாகவே இந்த பிரச்சாரத்தை முடிக்கிறார்கள். இது தேர்தல் ஆணையம் கடந்த பல ஆண்டுகளாகவே பின்பற்றி வரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் வாக்காளர்கள் முழுமையாக சிந்தித்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும், எந்த வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும், எந்த கட்சியை தேர்வு செய்ய வேண்டும், யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை சிந்தித்து அமைதியான ஒரு சூழலில் அவர்கள் அந்த சிந்திப்பதற்கான ஒரு நேரம் கொடுப்பதற்காக தான் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை அதற்கான அந்த வாக்குப்பதிவுக்கான நேரம் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்பாக அந்த ஒரு சூழலை உருவாக்கும் வகையில் தான் இது போன்ற நேரம் வகுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தலையீடும் இல்லாமல் மக்கள் அமைதியாக சிந்தித்து செயல்படுவதற்காக தான் இந்த 48 மணி நேர கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து. தொடர்ந்து வாக்குச்சாவடிக்கான அந்த வேலைகள் எல்லாம் ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கும் நிலையில எப்போது அது நிறைவடைய இருக்கிறது? வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் நிலையில 75,064 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது அல்லவா? அங்க இவிஎம் மெஷின், அதாவது வாக்குப்பதிவு இயந்திரத்தை கொண்டு செல்வதற்கான பணிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கின்றன தற்போது? வேதவழி, அதாவது வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் நாளை காலை முதல் அந்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். தங்களுடைய தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிக்கான அந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான அந்த பணிகளை தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நாளை காலை முதல் தொடங்க இருக்கிறார்கள். மற்றொரு மிக முக்கியமான விஷயத்தை வந்து இந்த வாட்டி குறிப்பிட வேண்டும். வழக்கமாக வந்துட்டு வாக்குச்சாவடி அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாகவே நம்ம வந்து பார்த்துருப்போம், நம்மளும் நம்மளுடைய வாக்குகளை வந்து செலுத்தியிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழலை பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா பள்ளிகள் கல்லூரிகள்ல தான் தங்களுடைய வாக்குச்சாவடிகள் நம்மளுடைய வாக்குச்சாவடிகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த முறை வந்துட்டு தமிழ்நாட்டில் மிக முக்கியமா முதல் முறையா வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்புகள்ல வாக்குச்சாவடி மையங்களை தேர்தல் ஆணையம் அமைச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்துட்டு மிக அதிகமா உருவாகி இருக்கு. அந்த அடிப்படையில அருகில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரே அந்த முகவரி கொண்ட வாக்காளர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒட்டுமொத்தமாக அந்த வாக்காளர்கள் ஒரே வாக்குச்சாவடிகளுக்கு போயிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில அந்தந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்லயே வாக்குச்சாவடி மையங்களை முதல் முறையா வந்து தேர்தல் ஆணையம் வந்து அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா முதற்கட்டமாக இந்த தேர்தலில் கடந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பைலட் ப்ராஜெக்டா தான் வந்து ஒரு காஞ்சிபுரத்தில் மட்டும் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள்ல இந்த வாக்குச்சாவடி மையம் முதல் முறையா உருவாக்கப்பட்டது. இந்த முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை உட்பட தமிழ்நாடு, சென்னை, கோயம்புத்தூர், அதே போல காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல
அடுக்குமாடி குடியிருப்புகள் 15 அடுக்குமாடி குடியிருப்புகள்ல அந்த வாக்குச்சாவடி மையத்தை தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் வந்து உருவாக்கி இருக்கு. அந்த அடிப்படையில இந்த வாக்குச்சாவடி மையங்கள்ல இருக்கக்கூடிய வாக்குகளை அந்த குடியிருப்பு வாசிகள் அங்கேயே பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்காங்க. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும், கூடுதலான இயந்திரங்களுடன் சேர்த்து. ஏன்னா ஒருவேளை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யாத பட்சத்துல ஏதேனும், ஏன்னா டெக்னிக்கல் எரர்ஸ்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வேலை செய்யாத பட்சத்துல உடனடியாக அதை மாற்றுவதற்காக கூடுதல் இயந்திரங்களும் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பப்படும். அதனையும் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மேற்பார்வையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அந்த நடவடிக்கையில் எடுத்துட்டு இருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்களும் அதிகம் இருக்கிறார்கள் என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு வழிகாட்டுதலாக ஏதேனும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தேர்தல் ஆணையம்? அதாவது முதல் முறை வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வுகள் ஏற்கனவே முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது வழக்கமா வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் என்றாலே தன்னுடைய உரிமையை நிலைநாட்டும் வகையில மிக முக்கியமான ஒரு ஜனநாயக உரிமை வாக்கு செலுத்துவது என்பது. அதனால் அனைவருமே வாக்கு செலுத்த வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வுகள் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதல் தலைமுறை வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 18 19 வயது உட்பட்ட அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12 லட்சம் பேர் மேற்பட்டவர்கள் வாக்காளர்களாக புதியவர்களாக இந்த முறை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க இருக்கிறார்கள். அதனால முழுமையாக தேர்தலை 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்த அவர்களுக்கு தேவையான அது இப்ப சமூக வலைதளங்கள் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய இன்ஃபுளுசர்ஸ் மூலமாலாம் விழிப்புணர்வு வந்து தேர்தல் ஆணையம் வந்து மேற்கொண்டாங்க. பல்வேறு வீடியோ காட்சிகள் மூலமாக அதே போல பல்வேறு விஷயங்களை வந்து தேர்தல் ஆணையம் இந்த விழிப்புணர்வுகளாக ஏற்படுத்தியிருக்கின்றன. அது போன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் தமிழ்நாட்டில் 37 நாட்கள் அனல் பறந்த தேர்தல் பரப்புரை ஓய்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஸ்டாலின்.